விமான நிலையம். விமான நிலையம் என்பது விமானங்கள் வந்து இறங்கவும் புறப்படவும் அமைக்கப்பட்டுள்ள இடமாகும். விமானம். விமானம் ஆகாயத்தில் மிக வேகமாக பறக்கக்கூடிய வாகனம். ஜெட் என்ஜின் அல்லது புரொப்பல்லர்களின் உதவியால் அது பறக்கிறது. கட்டுப்பாட்டு அறை. விமான நிலையத்தில் இருக்கும் கட்டுப்பாட்டு அறை விமான போக்குவரத்தை கட்டுப்படுத்துகிறது. விமானங்கள் தரையிறங்கும் போதும் புறப்படும் போதும் விமான ஓட்டிக்கு வேண்டிய கட்டளைகளை கொடுக்கிறது. விமான நிலைய பஸ். விமான நிலைய பஸ் விமான நிலையத்திற்குள்ளேயே போக்குவரத்து செய்ய பயன்படுத்தப்படுகிறது. செல்லும் பயணிகளை விமானத்திற்கு கொண்டு போய்விடவும் வரும் பயணிகளை விமானத்திலிருந்து அழைத்து வரவும் பயன்படுகிறது. விண்ட்சாக். விமான ஓட்டியும் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அலுவலரும் காற்றின் திசையை அறிந்து கொள்ள உதவியாக விமான நிலையத்தில் விண்ட்சாக் அமைக்கப்பட்டிருக்கும். ஓடுபாதை. ஓடுபாதை என்பது தடைகள் எதுவும் இல்லாத வழுவழுப்பான நீண்ட பாதையாகும். விமானங்கள் வந்திறங்கவும் புறப்படவும் இந்த பாதை உபயோகப்படுத்தப்படுகிறது. விமான ஓட்டி. விமானத்தை ஓட்டிச் செல்ல தகுதி பெற்றவர்தான் விமான ஓட்டி எனப்படுகிறார். விமான பணிப்பெண். விமான பணிப்பெண்கள் விமான பணியாளர் குழுவின் ஓர் அங்கமாவார்கள். இவர்கள் பயணிகளுக்கு உணவும் உபசரிப்பும் கொடுத்து உதவியாயிருப்பார்கள். ஹெலிகாப்டர். ஆகாயத்தில் தாழ்வான உயரத்தில் பறக்கும் சிறிய வாகனம்தான் ஹெலிகாப்டர். அதன் மேலே உள்ள விசிறியின் சுழற்சியால் தான் அது மேலே எழும்பி பறக்கிறது. கீழே வந்திறங்கவும் மேலே புறப்படவும் ஹெலிகாப்டருக்கு ஓடுபாதை அவசியமில்லை. மின் படிக்கட்டு. எஸ்கலேட்டர் என்பது மின்சாரத்தால் இயங்கும் நகரும் படிக்கட்டு. குறைவான செங்குத்தான இடங்களுக்கு அடிக்கடி சென்று வர பயணிகளுக்கு இது மிகவும் உபயோகமாக இருக்கும். அரைவல் போர்டு. விமானங்கள் எந்த நேரத்தில் விமான நிலையத்திற்கு வந்து சேரும் என்பதை அறிவிக்கும் பலகைதான் அரைவல் போர்டு என்பதாகும். டிபார்ச்சர் போர்டு. விமானங்கள் எந்த நேரத்தில் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு செல்லும் என்ற விவரத்தை காட்டும் பலகைதான் டிபார்ச்சர் போர்டு. படகு சவாரி. ஒரு ஆற்றையோ ஏரியையோ படகின் மூலம் கடந்து செல்வதுதான் படகு சவாரி எனப்படுகிறது. படகு சவாரி பெரும்பாலும் சந்தோஷத்துக்காக செய்யப்படுகிறது. கப்பல். கடலில் நீண்ட தூரம் சரக்குகளையும் பயணிகளையும் ஏற்றிச் செல்லும் முக்கியமான போக்குவரத்து சாதனம் கப்பலாகும். லைஃப் போட். ஏதேனும் ஆபத்து நேருமானால் கப்பலில் இருந்து பயணிகளையும் பணியாளர்களையும் தப்புவிக்க லைஃப் போட் கப்பலுடன் எடுத்துச் செல்லப்படும். சரக்கு கப்பல். பல்வேறு நாடுகளில் இருந்து சரக்குகளை ஏற்றி வரவும் பல்வேறு நாடுகளுக்கு சரக்குகளை கொண்டு சேர்க்கவும் சரக்கு கப்பல்கள் உபயோகப்படுகின்றன.
ஸ்டியரிங் வீல். ஸ்டியரிங் வீல் என்பது வட்டமான உலோகத்தால் செய்யப்பட்ட சக்கரமாகும். கப்பலின் கேப்டன் இதை பயன்படுத்துவார். கப்பல் நகரும் திசையை இது கட்டுப்படுத்தும். கேப்டன். கேப்டன் என்பவர் கப்பலின் தலைவர். கப்பலின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தக்கூடியவர். குறிப்பாக கப்பல் செல்ல வேண்டிய திசையை கட்டுப்படுத்தும் அதிகாரம் அவருக்கு உண்டு. கலங்கரை விளக்கம். கடலில் செல்லும் கப்பல்களுக்கு திசையறிய உதவியாக கலங்கரை விளக்குகள் வெளிச்சத்தை கொடுக்கும். லைஃப் பெல்ட். லைஃப் பெல்ட்டை நீங்கள் அணிந்து கொண்டால் ஆபத்து காலங்களில் தண்ணீரில் மூழ்காமல் மிதக்க முடியும். செயிலிங் போட். செயிலிங் போட் என்பது மிகச் சிறிய படகு. இதில் ஒரே ஒரு துடுப்பு இணைக்கப்பட்டிருக்கும். சீகல். சீகல் நீரில் வாழும் வெள்ளை நிற பறவை. கூரிய முனையுடைய சிறகுகளும் குட்டையான கால்களும் கொண்டது இது. இது பொதுவாக மீன்களைத்தான் உணவாக கொள்ளும். மாலுமி. கப்பல், படகு, நீர்மூழ்கி கப்பல் போன்ற கடல் போக்குவரத்து சாதனங்களை ஓட்டிச் செல்பவர் மாலுமி என்று அழைக்கப்படுகிறார். தீவு. நான்கு புறமும் நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதி தீவு என்று அழைக்கப்படுகிறது. கடற்கரையில். கடற்கரை மணல் பரப்பில் உட்கார்ந்து ஓய்வெடுக்கலாம் அல்லது விருப்பமான விளையாட்டை விளையாடலாம். மணல் வீடு. கடற்கரை ஈர மணலில் பெரிய மாளிகை போன்று கட்டப்படுவதற்கு சாண்ட் கேசில் என்று பெயர். பொதுவாக கடற்கரையில் விளையாடும் குழந்தைகள் இது போன்று மணல் வீடு கட்டி மகிழ்வார்கள். நண்டு. நண்டு கடலில் வாழும் ஓர் உயிரினம். சில நேரங்களில் கடற்கரை மணலில் நண்டுகள் ஓடுவதை பார்க்கலாம். ஓடுகள் அல்லது சிப்பிகள். நத்தை, ஆமை போன்ற உயிரினங்கள் மேலே கடினமான ஓடு மூடியிருக்கும். சூரிய குளியல். கடற்கரைகளில் இதமான வெயில் நேரத்தில் சூரிய ஒளி உடல் சருமத்தின் மீது படும்படி உட்கார்ந்திருப்பது சூரிய குளியல் எனப்படுகிறது. ஃபிளிப்பர்ஸ். நீந்தும் போதும் நீரில் குதித்து மூழ்கும் போதும் காலில் அணியப்படும் தட்டையான ரப்பர் மேலுறைகள் ஃபிளிப்பர்ஸ் எனப்படும். மீன். மீன் நீரில் வாழும் உயிரினமாகும். அவை கடலிலும் நன்னீரிலும் அதிக அளவில் இருக்கின்றன. அவை செவில்கள் வழியாக சுவாசிக்கின்றன. மனிதர்கள் மீன்களை உணவாக சமைத்து உண்கின்றனர். மீனில் புரதச்சத்து அதிகம் உள்ளது. ஸ்நார்க்கெல். தண்ணீருக்குள் மூழ்கியிருக்கும் போது சுவாசிக்க உதவும் குழாய் ஸ்நார்க்கெல் என்று சொல்லப்படுகிறது. டைவிங் மாஸ்குடன் இது இணைக்கப்பட்டிருக்கும். துடுப்பு. படகில் உட்கார்ந்திருக்கும் போது படகு தண்ணீரை எதிர்த்து நகர்ந்து செல்வதற்காக பயன்படுத்தப்படும் கருவிதான் துடுப்பு. விண்ட் சர்ஃபிங். இது ஒரு நீர் விளையாட்டு. விண்ட் சர்ஃப் போட் அல்லது செயில் போட் இந்த விளையாட்டில் பயன்படுத்தப்படுகிறது.
படகை சாய்த்தும் வளைத்தும் தண்ணீரில் சறுக்கி சர்ஃபிங் எனும் விளையாட்டு விளையாடப்படுகிறது.